ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராசாத்தி சமையல் அண்ட் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி ஒன்று தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு பார்த்திங்கன்னா பீர்க்கங்காயில் ஒரு சூப்பரான குருமா தாங்க பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம பீர்க்கங்காய் குருமா செய்கிறதுக்காக நான் ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதுமே பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்துருக்கேன். கடுகு நல்லா பொரியணும். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன சின்னதாக ஒரு 2 வெங்காயத்தை நறுக்கி வச்சுருந்தோம். அதையும் இப்போ சேர்த்தாச்சு. வெங்காயத்துக்கூடயே 2 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த குருமா இட்லி தோசைக்கு கூட சாப்பிட்லாம். அதே மாதிரி சப்பாத்தி பூரிங்களுக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு குருமா வச்சோன்னு பார்த்திங்கன்னா சாப்பாடு எக்ஸ்ட்ராவே இன்னும் கொஞ்சம் போகும். அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பீர்க்கங்காயில் பொரியல் பார்த்துருப்போம், இல்லை கூட்டு பார்த்துருப்போம். ஆனால் இந்த குருமா பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதே சமயம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ஒரு வாட்டி பீர்க்கங்காய் குருமா வச்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போது வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இந்த இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததும் இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போது நம்ம சேர்த்துருந்த இஞ்சி பூண்டு விழுது நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் நான் ஒரு 4 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி நறுக்கி இதில் சேர்த்துருக்கேன். 2 வெங்காயம் போட்டோம்னா 4 தக்காளி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட குருமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ இதையும் நம்ம எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுறணும். தக்காளி பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி குழம்பாகவே ஆயிடணும். அந்தளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நம்ம இதில் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அடுத்து தனி மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கோம். அடுத்து குழம்பு மிளகாத்தூளும் கொஞ்சமாக சேர்த்துருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துருக்குறேன். அவ்வளோதான். இந்த 4 மசாலா சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், இப்போ சூப்பராக நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போது நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம 2 பச்சை மிளகாய் இது கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் பார்த்திங்கன்னா டேஸ்ட்டுக்கு தான். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு 1 நிமிஷம் மட்டும் வதக்கி கொடுங்க. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம நறுக்கி வச்சுருந்த பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். பீர்க்கங்காய் பார்த்திங்கன்னா நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு பீர்க்கங்காய் எடுத்திருந்தேன். மேல் தோல்லாம் சீவி எடுத்துட்டு இந்த அளவுக்கு காய் வந்திருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு காய் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு வெங்காயம் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் 1/2 கிலோ காய் சேர்த்துருக்கேன். இப்போது இது கூடயே பார்த்திங்கன்னா வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துருக்கேன். கடலைப்பருப்பு பார்த்திங்கன்னா 200 கிராம் கடலைப்பருப்பு. 1/2 கிலோவுக்கு 200 கிராம் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் 1/4 கிலோ பீர்க்கங்காய் போட்டிங்கன்னா 100 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்துருக்கேன். உப்பு சரியாக இருந்துச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா நான் இது கூட முக்கியமான தேங்காவும் கொஞ்சமாக அதில் முந்திரியும் சேர்த்துக்கோங்க. தேங்காய் கூட நம்ம ஒரு 4 முந்திரி பருப்பு சேர்க்கும்போது பார்த்திங்கன்னா குழம்பு கொஞ்சம் திக்காக வரும். அதே சமயத்தில் குருமா ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ அரைச்ச இந்த தேங்காய் விழுத நம்ம கொதிக்கிற பீர்க்கங்காய் குழம்புல சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே தேங்காய் சேர்த்ததுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா குருமா ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது. ஹை ஃப்ளேம்லையும் வைக்கக்கூடாது. சிம்மில் வச்சு நமக்கு எந்த அளவுக்கு சுண்டணுமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் நம்ம கொதிக்க விட்டோம் இல்லை ஹை ஃப்ளேமில் வச்சோன்னு பார்த்திங்கன்னா தேங்காய் நம்ம சேர்க்கறதுனால அந்த தேங்காய் பால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு திரிஞ்சிடும். அது திரியாமல் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சிம்மிலேயே வச்சு ரொம்ப நேரம் கொதிக்க விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடுச்சு. குருமாவும் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதாங்க. இந்த மாதிரி டேஸ்ட்டான குருமா வேணும்னா இதே மாதிரி மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்து இது கூட சேர்த்துட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க. அருமையான ரொம்ப டேஸ்டான பீர்க்கங்காய் குருமா ரெடி ஆயிடுச்சு.
இந்த குருமா உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ராசாத்தி சமையல் அண்ட் vlog-ஐ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.